கதவை சாத்திட்டாங்களே, அங்க போய் என்ன பிளான் பண்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாமா. மாமா தான். நீங்க தானா மாமா? நான் பயந்தே போயிட்டேன். ஏமா அவளையே ரொம்ப நேரமா நோட்ட விட்டுட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? நானா? அத்தைவா? அட நீங்க வேற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வள்ளி, என்கிட்டயே எதுக்குமா நடிக்கிற? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு, நானும் உன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். அது ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க அத்தைய பாத்தீங்களா? அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே சரியில்லை. தனியா போறாங்க, தனியா பேசுறாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நானும் கவனிச்சேன். ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரியே சுத்திட்டு இருக்கறா. எனக்கு என்னமோ அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தோணுது. இத நான் ஏன் சொல்றேன்னா, மத்தவங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னா ஜாலியா சந்தோஷமா இருப்பா. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கறா. இதுல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சா கூட அவன் கிட்ட 1 கோடி ரூபாய புரட்ட முடியாதே. அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்க போறது? ரத்தனத்துக்கிட்ட கேட்டா கண்டிப்பா எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்பான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ. என்ன மேடம், அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? எப்ப கொண்டு வர போறீங்க? ஏய், உனக்கு என்ன 1 கோடினா அசால்ட்டா தெரியுதா? இப்பதான் எங்கெங்க என்னென்ன தேர்வுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பணத்தை ரெடி பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க மேடம், நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என்னால எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியும்னு எனக்கே தெரியல. திடீர்னு என் மனசு மாறி இந்த போட்டோ எல்லாத்தையும் உங்க தம்பிக்கு அனுப்புனாலும் அனுப்பிச்சிருவேன். அதனால எவ்வளவு சீக்கிரமா அமௌண்ட ரெடி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு தான் நல்லது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மேடம், அதுக்கு மேல உங்க இஷ்டம்.